சிவா, நீயா மதுரையவே ஆட்டி படைச்சவன்டா. எத்தனை காலத்துக்கு? போதும், சொல்றத கேளு. இந்த சிவா என்ன கேட்கணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் நீ பேசணும். நீ பேசுறதெல்லாம் என் காதில் விழாது. என்ன விட்டுறா? எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் நானாக தான் இருக்கணும். சிவா வேணாம். அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். கோழை தான் குத்துப்பட்டு சாவ. கோழையா வீரனா நிப்போ நீ தான் முடிவு பண்ணணும். நீங்க இந்த வண்டியில போனே நான் பின்னாடி வந்துடுறோம். சீக்கிரமா ஸ்பீடா போ. அப்பனை கொன்னுட்டியே, தப்பு பண்ணிட்ட சிவா. தீயிலையும் பகையிலையும் மிச்சம் வைக்க கூடாது. உன் அப்பனை போட்டப்பா உன்னை மிச்சம் வச்சுட்டேன். தப்பு பண்ணிட்டேன். வா. இங்கிருந்து ஒருத்தர உயிரோட போக கூடாது.
எங்க அப்பா மாதிரி ஆகணும். நான் போலீஸ் ஆகணும். டேய் உட்கார்ந்து நிதானமா சாப்பிட்டு போடா. மா உன்ன மாதிரி ஆக்காம என்ன விட மாட்ட போல் இருக்கு. ஏய் உன் அழகா சொன்னம்மா. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல. லேடிஸ் காலேஜ் முன்னாடி நிக்கிறதுக்கு என்னடா டைம் ஆச்சு? ஏய் உன் வேலையை பாருடி. அப்பா ஐயோ அப்பா. உன்ன மதர் தெரேசா சேரிட்டி ஹாஸ்பிட்டலை ஆரம்பிச்சதே வசதி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ராயபுரம் குணான்னு ஒருத்தர் சென்னையில் பெரிய ரோடியா மதுரை ஜெயிலுக்கு மாற்றிருக்காங்க. நெஞ்சு வலின்னு போய் சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனோம். பேஷண்ட்ஸ் கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லது? ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த ஒரு வாரமாக அவன் பண்ணுற டார்ச்சர் சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது. போலீஸுக்கு சொல்லல? சொன்னோம். கடைசி நம்பிக்கையா உங்ககிட்ட வந்திருக்கோம். அப்பா டேய் குமார், உன் ஆளுக்கு 50 பேர் உடனே மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வை. அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, நம்மளால அனுப்பலாமா? ஹலோ அண்ணே, மதுரையில நீ தான் பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். பின்ன வயசாச்சுன்னா பெரிய ஆளு தானே. இங்க வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம். குணா, ராயபுரம் குணா. சிவனையும் பார்க்க மாட்டேன், எவனையும் பார்க்க மாட்டேன். போலீஸ பொழந்துட்டேன், அனுப்புன 50 பேரையும் தூக்கிட்டேன். என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஹலோ ஹலோ ஹலோ. பெரிய சவுண்ட் பார்ட்டின்னு கேள்விப்பட்டேன். பேச்சு முச்சே காணோம். ஹலோ 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 ஹலோ. டேய் டேய், உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். ஏ சக்தி. அண்ணே, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கான், ஜில்லாவா. என்னது ஜில்லா? ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கிட்டான்னா இங்கே இல்லை, இந்த ஜில்லாவிலே இருக்க மாட்டான்.
அதான் பய பிள்ளைங்க பாசமாக வச்ச பேர். ஆஸ்பத்திரிக்கு வந்தால் ஒன்று குணமாகி போகணும், இல்லைனா புணமாகி போகணும். எப்படி போகணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. அப்போ உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல வருதா தப்பே நடக்காது. தப்பு. ஏய் வா. ஊருக்கு புதுசா? என்ன சொன்ன? நல்ல வேணும். தப்பு நடக்கக்கூடாதுன்னெலாம் அடிக்கலை. தப்பு நடக்கணும், ஆனால் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும். இப்போ சொல்லு, நான் யாரு? ரொம்ப நல்லது. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. வேலி இல்ல காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்ல ஓடு ஆட்டம் ஓடு. இவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா. திங்குடு தாங்குடு திங்குடு தாங்குடு திங்குடு தாங்குடா ஓடடா. திங்குடு தாங்குடு திங்குடு தாங்குடு திங்குடு தாங்குடா ஓடடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. தீர தீர சூரர்க்கெல்லாம் வேட்டு போகும் உன்னை கண்டால் உனை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் உந்தன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன்.
ஏன் உயிரென்றால் என்றோ ஓர் நாள் பிரிவாயே. ஒருபோதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. வேலியில்லா காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்ல போடு ஆட்டம் போடு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா. ஆஃபீஸரை மாற்றிடுவோமா? நீயே பார்த்து பண்ணிக்க. நீ ஒருத்தி நல்லி அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு வைப்பியா? மா மா சாப்பிட மா நல்லி பிடிக்கும் தான், அதுக்கு நீ இப்படியா? பரவாயில்ல சாப்பிடுறா. அம்மா நான் ஒருத்தன் இருக்கேன்றது மறந்துடாதம்மா. வரேன். வாத்தடா பல்லு போயிடும். ஏர்போர்ட்ல இருந்து ஐயா பார்க்க தான் வந்திருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். யோ இந்த எப்படி இருக்காது? நான் நல்லா இருக்கீங்களா? ஏய் ராமு, என்னண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க பாட்டி. ஐயா படக்கையா. என்னடா மினிஸ்டர்? நீங்க தானே ஆக்குனதையா? போய் சாப்பிட. டேய் சக்தி, நல்லியா மினிஸ்டர் எங்க வேட்டி? இதாப்பா சேஃப்டி. சட்டசபை தான் பேரு, சட்டையை கீழ்ச்சிட்டு தான் சபையை நடத்துறானுங்க. மா வணக்கம்மா. டேய் கேசவனா, மினிஸ்டர் கேசவனா? டேய்னே கூப்பிடுங்கம்மா. மா முதல்ல சாப்பாடை போடுங்கம்மா, பசிக்குதுமா. இதோ வரேன். சக்தி, வெரி சக்தி. இன்னும் இந்த கெட்டப்ப என்ன பெத்த ஆத்தா கிட்ட கூட காட்டல. முத என் நண்பன் கிட்ட தான் காட்டணும்னு வந்திருக்கேன். சக்தி சக்தி. யார் அவன்? உன் பால் என் நண்பன் பால் கோபால். இன்னைக்கு உனக்கு பால். ஏய் கோபால். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. எங்க என்ன தெரியலன்னு சொல்லி நம்ம சங்ககால நட்ப சவப்பெட்டியில ஏத்திருவியோன்னு பயந்துட்டேன். என்ன பார், உன் நண்பனோட இந்த கெட்டப்ப பார். இதுவரைக்கும் இந்த காக்கிய எம்ஜிஆர் போட்டு பார்த்திருப்ப, சிவாஜி போட்டு பார்த்திருப்ப, ரஜினி கமல் போட்டு பார்த்திருப்ப, சிம்பு போட்டு கூட பார்த்திருப்ப. கோபால் போட்டு பார்த்திருக்கியா? நல்லா பார். எப்படி இருக்கு இந்த யூனிஃபார்ம்? அடி கன்ஃபார்ம். ஆனா நண்பங்கிற எந்த சலுகை என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்க கூடாது. இந்த பாலிசி எனக்கு பிடிச்சிருக்குடா. நண்பன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. போங்கடா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட். காக்கி கலர்ல கவர் வந்தாவே என் மாப்பிள்ள பிரிச்சிருமா? நீ காக்கியாலே கவர் பண்ணிட்டு வரியா? நல்ல வேலை ஜட்டி காக்கி இல்லாதனால பாக்கி விட்டேன், இல்லைன்னா அதையும் அவுத்திருப்பேன். இதுக்காக போலீஸ்காரர் லுங்கிய வடை கட்டிட்டு வர முடியும்? வீடாட கட்டி வச்சிருக்கேன், கடலை கட்டி வச்சிருக்கேன்.
ரிலீஸ் ஆகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பின்னாடி குட்டியும் என் முன்னாடி போலீஸா வந்து மாப்பிள்ள, ஒரு சந்தோஷமான விஷயம். கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டேன். பகல் கனவு பழிச்சிருக்குல்ல. என்ன ட்ரிபிள்ஸா? தள்ளுடி. இன்னும் 2 பேரை ஏத்திக்க வேண்டியதானே? பேசாம பயண கட்டு. காக்கிய பாத்துட்டானா? இவன் காவடி தூக்காம விட மாட்டானே. முடியவே முடியாது. எடு காசு எடு. என்ன மாப்பிள்ள? ஐட்டத்தோட வரேன். ஆஃபர் 3 செலக்ட் 1. மேடம் ப்ளீஸ் மேடம். நீ எவ்வளோ சும்மா சொல்லக்கூடாது. புள்ள அகர்வால் கடை ஸ்வீட் மாதிரி அம்சமாவே இருக்கா. கை நீட்டி காசு வாங்குறியே, கேவலமா இல்ல? பிச்சைக்காரங்களுக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? உன்ன மாதிரி போலீஸ் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அவளை பார்த்தா உனக்கு புடவை கட்டின மாதிரியா இருக்கு மாப்பிள்ள. கேரக்டர் சொன்ன மாப்பிள்ள. தப்பு பண்ணா கண்டிச்சு விடு, முடியலன்னா மன்னிச்சு விடு. தண்டிக்க நீ யாரு? மன்னிப்பு, கண்டிப்பு, தண்டிப்பு. வாட்டர் ரைமிங். கவிதை கவிதை. அதுதானே பார்த்தேன். நாட்டுல வண்டி ஓட்ட தெரியாதவனை கூட பார்த்தரலாம், ஆனா ஃபிகர் ஓட்ட தெரியாதவனை பார்க்கவே முடியாதியா. எப்படி? சூப்பர். அதைத்தான் நானும் நினைச்சேன். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே டேஸ்ட் இல்ல. அழகா இருக்குடா. வண்டி பேர் என்ன? எங்கடா கூட்டு போறீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு. சொல்றது கேளுங்க. யார் அந்த வண்டி பார்ட்டியா? ஆமா ஆமா. உன் செல்ல இருக்கிற வண்டி நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். போறோம், பேசி முடிக்கிறோம். இப்பதான்டா பாத்துருக்கேன். மெல்ல மெல்ல லவ் டெவலப் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு. சரி, பிடிக்கலனா விட்டுரு. என்ன துடிக்குது? வா. இவனுங்களா விலகிருமா? நீ வா, ஏறு. ரவுடி வேறசா. இந்த மேட்ரை ஆண்ட விடு. இதுக்கு நான் தலைமை தாங்கிறேன். டேய், நம்ம திருடவா வந்திருக்கோம். அசிங்கப்படுத்துறியா? நில்லு. வருவாங்க. இந்த வந்துட்டியா? நீதானே ப்ரொடியூசர்? ப்ரொடியூசரா? பொண்ணை ப்ரொடியூஸ் பண்ண நீதானே? கோ ப்ரொடியூசர் எங்க? கோ ப்ரொடியூசரா? அதாயா உன் பொண்டாட்டி. நீங்க சிவன் தெரியுமில்ல? கூ இல்ல, இனிமே தான். இது சிவன் என் பையன் சக்தி. உன் பொண்ணு எங்க வெளியில பார்த்து லவ் பண்ணியிருக்கார். அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஐயோ மீனாட்சி. எங்க உன் பொண்ணு? சாந்தி வேலைக்கு போயிருக்கு. பொண்ணு பார்க்க வந்துட்டு இப்படி திரும்பி நின்னா இப்படி பாரு. சூப்பர் செலக்ஷன் பாரு. வெக்கமா இருக்குல்ல? வெக்கம் போய் வெட வெடன்னு ஆயிடுவேன். திரும்பி பார்.
பண்ணது சாதாரண சாந்தி இல்ல, காக்கி சட்டை போட்ட விஜய சாந்தி. ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு சட்டி விளம்பரம் கன்ஃபார்ம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆக்சிடெண்ட், சேர்த்துட்டானுங்க. நீ அடித்த அடியிலே சத்துருப்பாங்க, இதில் ஆக்சிடெண்ட் ஆகி வேற சாவணமா? போ. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரல, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். மதுரைக்கு வந்தோமா, மீனாட்சியை கும்பிட்டோமா, மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு போனால் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. சொல்லமா? டேய், மினிஸ்டர் கூப்பிட்டு சிஎம்க்கு ஃபோன் போட சொல்கிறேன். வாரண்ட் இருக்கா? வழியில் வாங்கிக்கலாம். சிவன், உசிரும் வார்த்தை ஒன்று விட்டுறாத. முதல்ல இங்க இருந்து நீ உசுரோட போயிருவியா? உனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் நான் தனியா வந்திருக்கேன். அந்த தைரியம் உனக்கு இருக்கா? போலாம், வா. முடிஞ்சா உள்ள தள்ளி பாரு. அப்பா, அப்பா, சக்தி ஐயா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், புதுசா வந்திருக்க கமிஷனர் சக்தி என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்க? ஹோட்டலில் தானே இருக்கேன், இங்கேயும் வரலையானே? நானும் கேள்விப்பட்டேன் தம்பி, ஐயாவை கூட்டி வரலையே. எங்க வச்சிருக்கான் அப்பாவை? இங்க கூட்டிட்டு வரலன்னு. ஆபீஸுக்கும் போல, கோர்ட்டுக்கும் போல, ஜெயிலுக்கும் போல, எங்க 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 கூட்டிட்டு போயிருக்கான்? அம்மா,
கேட்கிறேன்ல. கை வச்சதுனால கைய வெட்டின, உள்ள வச்சிருந்த உசிரி எடுத்திருப்பேன். நடு ரோட்ல உட்காந்து யோசி. போலீஸ் இல்ல, என் அப்பனுக்கு மேல எவனோ. ஒரு போலீஸ் கிரிமினலா யோசிச்சா என்ன நடக்கும் அவன் காட்டிட்டான். ஒரு கிரிமினல் போலீஸ் ஆனா என்ன நடக்கும்னு அவனுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு நம்ம ஆளு ஒருத்தனை போலீஸா போடணும். அவன் நம்மள ஒருத்தனா இருக்கணும். அப்படி ஒருத்தன் ஏமையா இருக்கான்? இருக்கா? யாரு? சிவன் உருவம்னா நிழல, ரத்தம்னா சதையா, உடம்புன்னா உசிரா இருப்பா. வேற எவன்? ஏ சக்தி. இப்போ 2 போலீஸ் ஆகிட்டு சொன்ன உடனே பின்னாடி குத்தி முண்டை மோட விட்டான். பொண்ணு போலீஸ்னு சொன்னோன்னு உங்கள் அண்ணன் லவ்வே வேண்டான்ட்டான். உங்கள் அப்பா இன்னும் காலையில் காமெடி பொங்கலுக்குன்றாரு. ஒன்னுக்கு அறிவே இல்லடா. சொல்லிட்டா என்னப்பா? சக்தி ஆயிரு. ஆயிரம்பா. கரெக்டா இருக்கும்ல? ஆயிரு. சரிப்பா. அம்மா, அண்ணன் சிக்கிட்டா. பா ஆயிடுறேன். என்னவா? போலீஸ் ஆயிரு. சரிப்பா. என்னது போலீஸா? அப்பா நான் போனமா கூட ஆயிடுவேன், ஆனா போலீஸ்ல ஆக மாட்டேன். பாத்துக்க. நடந்ததெல்லாம் பார்த்தல. இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். நம்மளே கண்ட்ரோல் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நாம கண்ட்ரோல் பண்ணணும்னா நீ போலீஸ் ஆகணும். அதுக்கு உன்னை போலீஸ் ஆக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆக முடியாதுப்பா. ஆகிறேன், ஆக்கி காட்டுறேன். முடியாதுப்பா. முடியும். முடியாதுப்பா. என்னடா சாப், எப்படியே நீங்க ஆக போறீங்க? 20 வருஷம் ஆச்சு சாப். நான் கான்செப்டா போட்டுக்கிடுவோம் சாப். அடிங்க. ஐயோ ஐயோ, முஜே பச்சா, முஜே பச்சா. டேய், புடிங்கடா அவனை. மாட்டிக்கிட்டா மாப்ள. கல்யாணம் நடக்கல, திருமணம் நடக்கல, மேரேஜ் முடியல. இப்படி மாட்டவா சக்தின்னு 3 எழுத்து எடுத்துறதுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாம் எடுத்துட்டியடா. எனக்கு பிளாகம். கையெழுத்து போட்டா போலீஸ் ஆயிடுவாமா? மூணு தலைமுறை சொத்தியா? அந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் மால் கட்டலாம்ப்பா. அது எப்படியா? கொடுக்க முடியாது. போய் இடத்த காலி பண்ண. சரிப்பா. கூட 4 போலீஸை கூட்டிட்டு போ.
எப்பெல்லாம் துடிச்சானோ. ஐயோ கடவுளே, ஒரு கடவுளே இப்படி பொட்டமா கட்டி வச்சிருக்காங்களே. ஐயோ ஐயோ. கூட மகையிலே நான் என்ன பண்ணுவேன்? எப்பெல்லாம் மகனையா பாப்பா. சாப்பிட மாட்டானே. காதை மூட்டினாலும் சத்தம் கேக்கும். என்ன அணைஞ்சிருச்சுன்னு பாக்குறியா? எரிஞ்சிட்டு இருக்கு. பெத்தவங்க வயிற்றுலயும் மனசுலயும். என்ன காரணத்துக்காக நீ போலீஸ வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நடந்த தப்புக்கு நீ போலீஸா இருக்கிறது காரணம். போலீஸ் பிடிக்கல, காக்கி பிடிக்கலன்னு சொல்லுவியே. இப்ப போய் கண்ணாடிய பாரு. உன்னையும் உனக்கு பிடிக்காது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். சொல்லுமா. சார், பௌர்ணமி பத்திரிகையில் என் ஹஸ்பண்ட் ரிப்போர்ட்டராக இருக்காருங்க சார். இன்னைக்கு காலையில் நடந்த தீ விபத்துக்கு சிவனையா புள்ளதான் காரணம்னு சொல்லி பத்திரிகையில எழுதிட்டாரு. அதுக்காக என் ஹஸ்பண்டை நடு ரோட்ல வச்சு என் கண்ணு முன்னாடியே வெட்டிட்டாங்க சார். ஏதாவது பண்ணுங்க சார். ஏமா எங்க வந்து என்ன பேசுற? கிளம்புமா. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. எனக்கு நல்ல அடையாளம் தெரியும் சார் வெட்டினவங்கள. நாங்களாண்டு பாரு. சார் இவங்க தான் சார், இவங்க தான். தம்பி போ போ வெளியே போ. சார் நீங்களாவது கேளுங்க சார். என் ஹஸ்பண்டை வெட்டி போட்டானுங்க சார். அது இவங்க தான் சார், இவங்க தான் சார். நாம தான் செஞ்சோன்னு தெரியாம உன்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா? ஓடி. என்னடி? போய் கண்ணாடிய பாரு. உன்னையும் உனக்கு பிடிக்காது. என்னண்ணே புதுசா இருக்கு? என்ன சக்தி? என்ன சக்தி எங்களே அடிக்கிறான்? ஐயா சொல்லிதானே.
சில்லா உன் ரத்தம் எங்கும் சத்தம் சில்லா 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 உன் சித்தம் எல்லாம் யுத்தம் போட்டி என்று வந்தால் கையீட்டியாக மாறும் மூச்சு காற்று மோதி பெருந்தடைகள் எல்லாம் சாயும் என்ன சக்தி, போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வருது? தப்பு. அப்புறம் நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கியே, அந்த 4 பேரும் நான் சொல்லித்தான் செஞ்சாங்க. அவங்கள வெளியே விட்டுற. முடியாது. சரி போ, அப்புறம் பேசிக்கலாம். எப்போ பேசினாலும் இதுதான். கோபமா? ஆமா, என் மேல கோபம், நம்ம மேல கோபம். பிடிக்காத ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வந்தப்பவே நினைச்ச எனக்கு பிடிக்காத எதையோ செய்ய போறேன். என்னாச்சு? இனிமே வேணாம், விட்டுருவோம். தப்பு. இப்ப என்ன திடீர்னு? உன் பக்கம் இந்த பாக்குறப்ப நீ ரைட்டா தெரிஞ்ச, இந்த பக்கம் இந்த பாக்குறப்ப எல்லாம் தப்பா இருக்கு. என் அப்பன் தப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சக்தி, நல்லது பண்றப்பவே தப்பு நடக்கும். தப்பு பண்றப்போ அடுத்தவன் பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம சாப்பிட்ற அரிசியில நம்ம பேர் இல்லப்பா. இவ்வளவு நாள் அதைத்தானே சாப்பிட்டேன். அப்ப தெரியல, இப்ப மனசாட்சி. மண்ணாங்கட்டி சொல்றத மட்டும் செய். நீ சொன்னு நான் போலீஸ் ஆனல்ல, இப்ப நான் சொல்றேன் நல்லவனே. சக்தி, இந்த சிவ என்ன கேட்கணும் நினைக்கிறானோ அதை தான் நீ பேசணும். நீ பேசுறதல்ல இங்க கேட்காது. ஏன் கேட்காது? கேட்கணும், கேட்டாகணும். சக்தி, யாருகிட்ட? யாப்பங்கிட்ட. சக்தி, மோதணும்னு முடிவு பண்ணிட்டியா? மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். எதை மாத்த போற? உன்னை மனுஷனா? அப்ப என்ன மாதிரி ஆகணும்னு சொன்ன? இப்ப உன்ன மாதிரி ஆக கூடாதுன்னு சொல்ல. சக்தி, பார்த்து பேசு. பார்த்ததுனாலதான் பேசிக்கிட்டு இருக்க. சின்ன சின்ன குழந்தைங்க பொட்டலமா முடிச்சு வச்சிருந்தானுங்க. போதும். இந்த சிவனை பக்கத்துல இருந்து பார்த்திருப்ப, எதிரில் நின்று பார்த்திருக்கியா? பார்க்கறியா? சில்லா 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 உன் ரத்தம் எங்கும் சத்தம் சில்லா 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 உன் சித்தம் எல்லாம் யுத்தம் போட்டி என்று வந்தால் கையீட்டியாக மாறும் மூச்சு காற்று மோதி பெருந்தடைகள் எல்லாம் சாயும். எட்டு வயசுல உனக்கு கோபம் வந்தா கல் எடுப்பேன். இந்த சிவன் கத்தி எடுத்தவன்டா. இனிமே எடுக்க விட மாட்டேன். அன்னைக்கு என் அப்பனை எழுந்ததுக்காக இந்த காக்கியை வெறுத்தேன். இன்னைக்கு ஒன்னை எழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த காக்கியை போட்டேன். இனிமே எங்க அப்பனை ஒரு தப்பு பண்ண விட மாட்டேனே. முடிஞ்சா தடுத்து பாரு. இந்த சிவன் எல்லாத்துக்கும் மேல இல்ல. நீ எல்லாத்துக்கும் மேல இல்ல. ஆண்டவன் ஆள்றவன் போலீஸ். நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் வேட்டையை மடிச்சு கட்டினா என் முன்னாடி எவனும் நிக்க முடியாது. நான் நிற்பேன். எதுக்குறியா? தடுக்கிறேன். தோத்துருவேன். ஜெயிப்பேன். இந்த சிவன் எல்லாமே சக்தி இல்ல. சக்தி இல்லாம எவனும் இல்லை. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய், டேயா? அப்ப அந்த டே இல்லைங்க சார், வழக்கமா டேல தானே வேலை இருக்கு. இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டுருக்கீங்க. அதை உள்ள போய் கேளு. வீட்டில் வாங்குறதெல்லாம் அங்கே வந்து கொடுத்துருப்போம். கன்ஃபார்ம் தான். கிரிமினல் இருக்கக்கூடாது. ஆபரேஷன் கிளீன். சிவம் பேரை சொல்லி தப்பு பண்ற எவனா இருந்தாலும் சரி,
ஒரே நைட்டில் ஆள்றோம். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி தான் சிரிச்சிருப்பேன். போலீஸ் சிரிக்கலாம், ஆனா போலீஸை பார்த்து யாரும் சிரிச்சிடக்கூடாது. இந்த காக்கி சட்டையை நான் மாற்ற வரைக்கும் மதுரையை மாற்ற முடியுன்ற நம்பிக்கை எனக்கே இல்லை. ஆனா இது போட்டதுக்கு அப்புறம் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த காக்கிய உடம்புல இருக்கும்னு எனக்கே தெரியாது. ஆனா இது இருக்கிற வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட கூட நான் இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நைட் நாம எல்லாரும் போலீஸா வேலை பார்த்தா இன்னும் பல வருஷத்துக்கு மதுரை நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பண்ண போற வேலை ஜனங்க மனசுல போலீஸ்னாலே ஒரு மரியாதை வரணும். ட்ரைனிங்ல கத்து கொடுத்ததெல்லாம் நான் இன்னும் மறக்கல. तू आंखें बड़े जा आपस से लड़े जा अंधी हो या तूबन रुकना तेरा कम नहीं चलना तेरी शान चल रहे नौजवान. ஒரு போலீஸ்காரன் எப்போ முன்னேறி போகணும், ஆபத்துன்னு தெரிஞ்சாலும் போராடணும், வானமே இருந்தாலும் சரி சோர்ந்து போக கூடாது, அவன் நடையிலே ஒரு வீரா இருக்கணும். 56 வயசுல சிம்மக்கல்ல நடந்த கலவரத்துல 7 பேரை சுட்டு கொண்டுட்டு குண்டடி பாஞ்ச 5 பேரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஒரு போலீஸ் மட்டும் செத்து போயிட்டார். அவருக்கு குண்டடி பட்டது அப்புறமா தான் தெரிய வந்தது. அவர் வேற யாரும் இல்லை. He's my grandfather. என் தாத்தா. அந்த ரத்தம் தான் இங்கே ஓடுது. உயிர் போற கடைசி செகண்ட் வரைக்கும் உண்மையான போலீஸா வாழ்ந்து செத்து போன என் தாத்தாவுக்கு இருந்த அந்த வைராக்கியம் உங்கள யாருக்காவது இருந்தா அவங்க மட்டும் என் கூட வாங்க. ஐயா, கிரிமினல்ஸ் தான் சட்டம் வளையும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் ஈஸியா வெளியில வந்துருவாங்கய்யா. வரட்டும். மறுபடியும் தப்பு பண்ணும் போது ஒரு பயம் வரும். பயம் வந்துட்டு எல்லாம் சரியாயிடும். தப்பு பண்ற கிரிமினலுக்கே சட்டம் வளையறப்ப தடுக்கிற நமக்கே வளையாது. வளைப்போம், வளைச்சு காட்டுவோம். ரெடியா? செல்லூர் கிரிமினல் ஜாஸ்தி புழங்குற இடம். அல்பா டீம், எஸ் சார், நீங்க அங்க போங்க. பிராவோ டீம், எஸ் சார், நீங்க மதிச்சேம் கவர் பண்ணுங்க. சார்லி டீம், எஸ் சார், நீங்க ஜெயஹிந்த்புரம். டெல்டா சார், ஆரப்பாளையம் சார். சாந்தி நீங்க கரிமேடு கவர் பண்ணுங்க. எஸ் சார். லெட்ஸ் மூவ். வாங்க தம்பி வாங்க, உங்க புண்ணியத்துல காசா அள்ளிக்கிருக்கேன். நான் நல்லதாயா வந்திருக்கேன். அரஸ்டே கை நீட்டி வரவேற்கிற அக்யூஸ்ட் நீதாயா. ஏய் அல்லையா இல்ல அரஸ்டா? ஆமாண்டா, அரஸ்ட் தான். எல்லா இடமும் தெரியுது, அக்யூஸ்ட் அவங்களா இவனானே தெரியலையே. குட், ஐ அப்ரிஷியேட். உன் தாத்தா பண்ணதோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எந்த தாத்தா? உன் தாத்தா நெஞ்சில குண்டு வாங்கி செத்தாரு. அப்படி ஒரு தாத்தாவே எனக்கு இல்லையே. பின்ன என் ஃபீலிங்கை மட்டும் சொல்லியிருந்தா இப்படி சராஷ்டி வந்து நின்றுப்பியா? என் ஃபீலிங்கோட தாத்தா மேட்ரி சேர்த்து சொன்னதுனால தானே ஏறுது. அதான். அப்ப எல்லாமே பொய்யா? எல்லாம் உண்மைதான். தாத்தா மட்டும் தத்து எடுத்துக்கிட்டேன். உலகத்திலே தாத்தாவை தத்தெடுத்த முதல் நீ. ராத்திரியில பணத்தை பதுக்க கூட வரமாட்டாங்க சார். கேட்ட திறந்து உள்ள போ. ஜருகண்டி ஜருகண்டி. சார், அம்புட்டு பயலுல இங்க தான் பட்டைய போட்டுருக்காங்க சார். ஐ லைக் இட். தூக்கு தூக்கு. உங்களுக்கு வேட்டி செலவாங்க மாதிரி போயிட்டு இருக்கத பாரு. ஏத்து. இவங்க டார்ச்சர் தாங்க முடியலப்பா. அல்ல வந்துகிட்டே இருக்காங்க. வண்டி பத்தல. குப்பை அள்ளுறதுக்கு போலீஸ் வண்டி எதுக்கு? குப்பை வண்டியில ஏத்து. ஓகே. ஏத்து ஏத்து. ஏத்து ஏறா. என்ன இந்த வண்டியில ஏத்துற? ஃளைட்ல போறியோ? பாய் உங்களெல்லாம் கப்பு சாடுற வண்டி தானே. ஏறுங்கடா. 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 டேய் சக்திடா. நான் சக்தி, எதுக்கு இந்த வேண்டாத வேலை? காலையில வெளிய வந்துற போறான். போகாதீங்கடா டேய், சொன்னா கேளுங்கடா. சிவா ஆளுங்களை உள்ள வச்சிர முடியுமா என்ன? எங்களுக்கு அந்த பெயிலே ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பெயிலும் கிடையாது, ஜெயிலும் கிடையாது. யார் அப்போ இது பெயில் கேட்டது? நாளை காலையில வெளியே வந்துருவீங்க. ஏப்பா இங்க ஒருத்தருக்கு இப்பவே வெளியே வந்துருச்சுப்பா.
விட்டா கழுவுற கையில் சல்யூட் அடிக்க வச்சிருப்பான். சக்தி பேரை கேட்டால எரியுதுல்ல. இப்போ அவன் சக்தி ஏசிபி. அவன் முறைப்படி படிச்சு பாஸ் பண்ணி போலீஸ் ஆகல. சிவனோட பவரை யூஸ் பண்ணி தான் இருக்கான். எடுத்து பாரு, எல்லா ரெக்கார்ட்ஸும் ஃப்ராடு தான். உன் கையை வெட்டுறப்போ ஒரு வலி அனுபவிச்சிருப்பிய. கைமாற என்ன பண்ண போற? கூப்பிடு சக்திய. வந்துருச்சுடா ஆட்டோ, வழிடா வேட்டை. என்ன பாப்ல, சைரன் வண்டியை பறிச்சுட்டாங்களா? இப்ப நான் தான் உனக்கு சைரன். முதல்ல அப்பா கிட்ட போய் பேசு. அம்மா என்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. சொன்னங்கப்பா. ஆமாம்மா, என்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. விடு சக்தி. மா தூக்கிட்டாங்க, மேலே மேலே தூக்கிட்டாங்க. ஏசிலேருந்து டிசி ப்ரமோஷன் கொடுத்து தூக்கிட்டாங்கம்மா. மாப்பு அங்க சீன் இன்னும் முடியல. சக்தி, நான் தான் உங்க கையை வெட்டினேன். ஃப்ராடு பண்ணி தான் உள்ள வந்தேன். காக்கி சட்டையில் கரைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கரையை காக்கி சட்டை போட்டா தூக்கிடுங்க, என்னை போலீஸ்லேருந்து தூக்கிடுங்க. சக்தி, உனக்கு போலீஸ் தேவைங்கிறத விட போலீஸுக்கு உன்ன மாதிரி ஒருத்தன் தேவை. நீ பரீட்சையில் ஃபெயிலாக இருக்கலாம், பட் ஒரு போலீஸாக பாஸ் ஆகிட்ட. போலீஸ்ன்றது உடுப்பில்ல, நினப்பு. தப்பை தடுக்கணும்னு நினச்சப்பவே நீ போலீஸ் தான். 20 வருஷ சர்வீஸில் நான் பண்ணாததை நீ பண்ணியிருக்க. சிவனை எதுக்க முடிஞ்ச ஒரே சக்தி நீ தான். உன் அப்பனை தொட்டதுக்காக நீ என்ன போலீஸ்னு கூட பார்க்கல. இப்போ போலீஸுக்காக அப்பனை கூட பார்க்க மாட்டேன்னு தெரியும். இனிமே நீ ஏசி இல்லை, யூ ஆர் ப்ரமோட்டட் அஸ் டிசி. என் ஒரு கையை வெட்டின, இன்னொரு கையா நீ இருக்க. ஒருத்தனையும் விடாத. Go ahead. டிசி டிசி அவருடைய தாத்தா போலீஸ்காக நெஞ்சில குண்டு வாங்கி உயிரை விட்டவர். அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்த டிசி சக்தி அவர்கள் உலகமே நம்பிக்கிட்டு இருக்கா? இத நம்பி ரத்த வேற சிந்தி இருக்க. வீர தழும்பு. இந்த வருஷத்துக்கான தி பெஸ்ட் கேடர் அவார்ட் கோஸ் டு மிஸ் ஐஸ்வர்யா. சார், ஒரு 2 வார்த்தை. ஐயோ, எனக்கு மேடையில் பேசலாம் பழக்கம் இல்லைங்க. போதையில் பேசி தானே பழக்கம். அட்லீஸ்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாப்புக்கு ஏதாவது சொல்லி தரலாமே. யாராவது வாலண்டியர்ஸ்? நீங்கள் வாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பேக்கோட போகிறீங்க. பேக்கை விட மாட்டேங்கிறானே. ஒன்று தான் இங்கே வா. இதில் என்னைய எதுக்கு இழுத்து உள்ள விடுறேன்? ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பேக்கை பிடிக்கிற மாதிரி இப்படி நல்லா அழுத்தியாச்சு. இப்படி கையை பிடிக்கும் போது லைக் திஸ், ரைட் ஹேண்ட் அண்ட் ரைட் லெக் அட் தி சேம் டைம், லைக் திஸ் அண்ட் அட்டாக். சிம்பிள். கமான் கமான். எஸ் சார். கை பிடிங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் திஸ் அண்ட் அட்டாக். தற்காப்புன்னு வளகாப்பே நடத்திடுவான் போல.
எனி அதர் வாலண்டியர்ஸ்? சார் சார் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தெய்வமே உனக்குலாம் ஆபத்தே வராது, உன்னால மற்றவனுக்கு தான் ஆபத்து மூதேவி. ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு அக்யூஸ்ட் ஃப்ரண்ட்டில் கத்தி எடுத்துகிட்டு குத்த வரான். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கத்தியில் குத்துற மாதிரி வா வா, இப்படி பிளாக் பண்ணி தட்டி விட்டு மூக்கில் ஓங்கி குத்திடணும். சரியா கவனிக்கலையா? இப்படி ஒழுங்கா கவனிக்க வேண்டியதானடி குண்டச்சி. இப்போ சப்போஸ் அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏதாவது கைக்கு வாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டி எடுத்து அப்படி அடிச்சிடணும். ஏதோ பிளான் பண்ணிட்டியா? என்னது? இதுவும் தற்காப்பு தான். கமான் கமான். பிரில்லியன்ட் அட்டாக். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இப்படி தான் இருக்கணும். கட்டையில் தானடா அடிப்பான்னு சொன்ன, இப்படி கொலை பண்ண பார்த்துட்டீங்களேடா. கடைசியாக ஒன்று சொல்லித்தரேன். ஆனால் இது செஞ்சு காட்டுறதுக்கு எங்கள் ஆளுங்க தான் கரெக்ட். ஏன்னா மன உறுதி உள்ள ஒரு பெண்ணால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். சக்தி தம்பி, நல்லா இருக்கல? என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? இப்பதான் உங்க ஆத்துலேருந்து வரேன். இது என் வீட்டு விசேஷம் மாதிரி 108 வகை ஐட்டங்களை போட்டு அசத்திடுவோம். சாப்பிட்றவெல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கணும். என்னண்ணே சொல்றீங்க? தங்கச்சி கல்யாணத்தை சொன்னேன். கல்யாணமா? மா சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா, வழியில் சீனிவாச ஐயரை பார்த்தேன். நல்லா சமைப்பார்லம்மா. வேற என்னம்மா விசேஷம்? ஒன்றும் இல்லையாம்மா? வச்சிட்டுமா? வச்சிட்டுமா? திருத்துறை பூண்டியாரே சௌக்கியமா? என்னடா கூட்டத்தை ஒழுங்குபடுத்துற? நீங்க போங்க. நார்மல் தண்ணி தனித்தனியா பிரிச்சு அனுப்பிச்சோன்னா ஒரே ஏரியில் அனுப்பிட்டு என்ன நெருப்புல வாட்டினா நீ போட பார்த்துட்டு உள்ள வந்தவன் தானே? நீ எல்லாம் ஏசியில் சாப்பிட்டா போகையில ஏசி திருடிட்டு போயிட மாட்டியா? போய் இசட் பிரிவில் சாப்பிட போடா. இது நம்ம வீட்டு கல்யாணம்யா, உன் தங்கச்சி கல்யாணம். எந்திரி மாப்பிள, எந்திரி மாப்பிள. ஐயோ, யாரோ எவரோ மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. மாப்பிள வாயா. அக்கா அங்க பாரு, நம்ம இவ்வளவு பேர் இருந்து கூட குண்டத்துல அனாத மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நான் எவ்வளவோ கூப்பிட்டு வர மாட்டேங்கிறேன். என்னால தாங்க முடியல, போய் கூப்பிட்டு வாங்க. சொந்த பந்தத்துக்கு தாம்மா சொல்லி அனுப்பணும். சொந்த அண்ணனுக்கெல்லாம் என் தங்கச்சி கல்யாணத்தில் நான் கை நினைக்காம போவேனா? ஆசீர்வாதம் அவர்த்த வாங்க. ஐயா பொண்ணு மாப்பிள்ள வந்துருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா இல்லை வந்து ஆசீர்வாதம் வைக்கமா. ஐயா உண்மையா? நீங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே நடந்தது. 10 வருஷ கணக்குல எங்க தீக்காம போயிடுவோமோன்னு பார்த்தேன். உள்ள என்ன சொன்ன?
காலில் வேணாலும் இப்ப விழு. குடும்பத்துக்கு முன்னால சிவனை தெரியாம கூட எவனை எதுக்க கூடாது. நான் தண்டிச்சா உசிர் இருக்காது, மன்னிச்சா உசிர் மட்டும்தான் இருக்கும். உசுரை மட்டும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன்ல, இவளை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொன்னது இவ என் காலில் விழுறதுக்கு இல்ல, இவ அப்ப என் காலில் விழணும். கூப்பிடுறீ உங்க அப்பனை. முடியாது. போடி போட. ஐயா வந்துட்டாயா? வர சொல்ல அந்த கிழவனை. வந்திருக்கிறது கிழவு மாதிரி இல்லையா? யாருக்குல போன போட்ட? உன் அப்பே வரல? வந்திருக்கிறது ஏன் அப்ப இல்ல, உனக்கு அப்ப. யாருக்கு பாருங்களே. இவன் யாருல? ஏன் அண்ணன் கூப்பிடாமையே என் கல்யாணத்துக்கு வந்தவர். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா என்ன மன்னிச்சிருந்த. எனக்கு என் அண்ணனும் முக்கியம். இவன் ரொம்ப முக்கியமாம்ல. இவனை அடிச்சவங்க அப்பன வர சொல்ல. எல்லாரும் செத்த அழுவாங்க. என் தங்கச்சி அழுதா செத்தீங்கடா. நல்ல வேலை அண்ணனா வந்திருக்கேன், போலீஸ் வரல. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, தரையில இருக்கிற புல்லட்டும் தவக்குள்ள. தப்ப நிறுத்து. வேண்டாம் வேண்டாம் சொல்றல. பார், நீ பண்ண தப்பும் பொண்ணு துரத்துது.
ஏன் தங்கச்சியை துரத்துது? அவ என் பொண்ணு, நான் அவ அப்ப. இது என்னோட குடும்ப பிரச்சனை. நீ யாரா? நீ யாரா? தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இது மாதிரி நடக்காதியா? வைகை கரையோரமா இருக்கிற மக்களை காலி பண்ணிட்டு பேங்க்ஸ் ஃபார்மா கம்பெனி ஆரம்பிக்கிறது மக்கள் விரோத நடவடிக்கை இல்லையா? எந்த நாட்டிலயும் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதப்ப இங்க மட்டும் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? மக்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த ஃபார்மா கம்பெனி ஆரம்பிச்சா அந்த கெமிக்கல்ஸ்ல வைகை ஆத்துல கலந்து சுத்தி இருக்கிற 58 கிராமங்கள் பாதிக்கப்படும் சொல்றாங்களே. எதுல பாதிப்பு இல்லைங்க. அணுமின் நிலையம் ஆபத்துன்னு இருட்டிலியா இருக்கும், குருவிங்க சாகுது, செல்போன் யூஸ் பண்ணாமையா இருக்கும், கேஸ் வெடிக்குது, சமைக்காமையா இருக்கும். 4000 பேருக்கு வேலையும் நோயாளிகளுக்கு மருந்தும் கிடைக்கின்றப்போ எதுக்கு இதை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. முறைப்படி அரசாங்க உத்தரவை வாங்கி இதுலேருந்து மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லைன்னு உத்தரவாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்படும். இதை நான் உறுதியாக சொல்றேன். சரிங்களா? புறம்போக்கு முடிச்சு கொடுத்தா 500 சி. ஐயா, இடத்த காலி பண்ண முடியுங்களா? ஏம்னா நான் பண்றேன். சக்தி, இந்த சிவன் கால் படுற நிலம் மட்டும் இல்லை, நிழல் படுற இடம் கூட எனக்கு சொந்தமாயிரும். விட்டுறா தலை. ஐயா, சிலையோட தலையை வெட்டி செருப்பால போட்டாங்க. ஜாதி கலவரம் ஆயிடுச்சு. சக்தி எங்க இருக்க? கங்குவார்பட்டியில கலவரம்டா. உங்க அப்பா உன்னை நல்லா தசை திருப்பிட்டாரா? அப்பா வந்திருக்காரா? அவரை எதிர்த்து நான் என்ன பண்ண முடியும்? என்னடா எப்படி சொல்ற? விடு. டே விடுறா. ஐயா, லேண்டை உங்கள் பேருக்கு பட்டா போட்டாச்சு. 500 சி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. என்னடா சக்தி, ஒரு தப்பு பண்ண விட மாட்டேன்னு சொன்ன. உங்க அப்பா மதுரை ஜனங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரேடா. பண்ணிட்டார்ல, தப்பு பண்ணிட்டார்ல. போலீஸ் வந்திருக்கு. என்ன அரெஸ்டா? அவன் வேலை
வந்திருக்கான் அவன். எங்க இருக்கா? எங்க அவன்? டேய், கேட்ட தரடா. நீங்க இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டோம் ஐயா. அடுத்த மலைக்கே தாங்காதே அந்த வீடுகள்லாம். வீடு கட்ட இடமும் கொடுத்து 500 ரூபா பணமும் கொடுத்துருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும்யா. 500 கோடி கவர்மெண்ட் கூட இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதில்ல. உங்களுக்கு எப்படி சார் பண்ணணும் தோணுச்சு? தேர்தலில் நிக்கிற ஐடியா இருக்கா? இப்படி ஒரு உதவியை இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சது இல்லையா, இனிமே செய்ய போறது இல்லை. சொல்லாம செஞ்சிருக்கீங்க. நீங்க சாமியா? போதும் போதும், கதவை மூடு. என்னையா நடக்குது? 150 ஏக்கர் நிலம், 500 கோடி பணம். நீங்க தான் என் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நான் இப்ப என் கையெழுத்து போட்டேன். நான் முடியாதுன்னா நீ முடியும்னு செய்வேன். பஞ்சமி நிலத்தை பட்டா போட உன்னை விட்டா யாரால முடியும்? அதான் செய்ய விட்டு வேடிக்கை பார்த்தேன். அப்புறமா நான் வேலை பார்த்தேன். உன் கையெழுத்த நீ கூட தப்பா போடுவேன், ஆனா நான் எப்பவும் கரெக்டா போடுவேன். பாசக்கார அப்பா, பேங்க் பாஸ்வேர்டு கூட மாத்தாம இன்னும் சக்தினே வச்சிருக்கிற. உன்னை எல்லாரும் இப்ப ஏதோ சொல்றாங்களே, அது என்ன? மாறிடு, வேற வழி இல்ல. என் புள்ள சக்தி அவன் அப்பனை நல்லவன மாத்திட்டாங்க. என்ன மாத்திரம் கவையாரடி? இந்த சிவன் மாறுவானா? சிவண்டி மாற மாட்டேன். எவன் பணத்துல எவவே நல்லவனா இருது? மதுரையில் எங்களை மாரி எவனும் இல்லைன்னு சொன்னாரு. இப்ப என்ன ஆச்சு? படிச்சுட்டாம்ல. What the hell did you accept the deal? பணம் போனது பெருசில வை, உன் மேல வச்சது நம்பிக்கை போச்சு. இனி நான் தான் எல்லாம் சொல்லிட்டு தெரியாதியோ. என்ன கை வைக்க? சக்தி உங்க புள்ளன்ற நினைப்பு இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க புள்ளன்னு பாக்குறீங்க, அவன் அப்பன்னு பாக்குறேன். அதான் ஜெயிக்கிறான். அந்த இடத்துல வேற எவனாவது இருந்ததா இந்நேரம் உயிரோடியா இருந்திருப்பான். நீங்க ஜெயிக்கணும்னு அவனை மறக்கணும். சக்தி உங்க புள்ளங்கிற நினைப்பை தூக்கிறேன். இனி நான் அவனுக்கு அப்பனும் இல்லை, அவன் எனக்கு புள்ளும் இல்லை. காலையில இருந்து காத்துட்டு இருக்கீங்க, யாரை பார்க்கணும்? சக்தி சார. கிங் கிங் பூம் பூம். ஹேய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பொண்ணு ஆமா, உயிரோட தான் இருக்கா. என் பொண்ணை ஏதோ ஒரு சக்தி காப்பாத்துன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது இந்த சக்தின்னு. டாக்டருங்க கூட கை விரிச்சிட்டாங்க. சக்தி சார் கொடுத்த நம்பிக்கை தான். அவ சிரிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க.
உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு ஒத்த கால நின்னா. அதான் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் எதுக்குங்க? உன் ட்ரீம் இதை மறந்துட்டியே. கெட்டிமா பிடிச்சிக்கோ. தேங்க்ஸ் அங்கிள். பாய். வரேன் சார். அன்னைக்கு தப்பா பேசிட்டேன். என்னது? இப்ப போய் கண்ணாடியை பாரு. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். உனக்கு முழுசா பிடிச்சிருக்கு. நீதானா? நீதானா? சொல், யாரு? உங்க அப்பா தான் செய்ய சொன்னாரு. நடுவுல விட்டு இருக்கான். யாரு யாரு அவன்? ஆமாண்டா, உன் அப்பா கிடையாதுடா. ஆனா உன்னால யாரும் கண்டுபிடிக்க முடியாதுடா. சக்தியை தூக்கிட்டேன், ஆனால் அமௌண்ட்டு பத்தாது. பேசுனதோட 10 லட்சம் கூட வேணும், இல்லைன்னா உன்னை காட்டி கொடுத்துருவேன். நான் ஆரபாளையத்தில் பூட்டி கிடக்கிற பழைய மில்லில் இருக்கேன். தட்ரா குரூப் மெசேஜா? Прислати СМС-ка, такси, тексти. இப்போ ஒருத்தன் வருவான்ல, வா வா.
ஏமாந்துருந்தா தப்பிச்சிருப்பான். இல்லாட்டி நாம மாட்டியிருப்போம். அண்ணே போட்டோம்னு அவனை. என்னடா கன்ஃபார்மா போட்டாச்சுல? போட்டாச்சு. புதைச்சு பாலே ஊத்தியாச்சு. நீதானா? பரவாயில்லையே. போலீஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு தெரிஞ்சுக்க வேணாம். இந்த கதையில நீ ஹீரோனா நானும் ஹீரோ தான். நீ வில்லனா நானும் வில்லன் தான். இந்த கதை இப்ப ஆரம்பிக்கல. அப்போ அங்க அப்ப செத்த அதே இடத்துல தான் என் அப்பனும். சிவன் கொண்டான போலீஸ் அவரோட புள்ளடானா. அறுத்து போட்டு சிவன் போயிட்டான். நீ அழுத அதே இடத்துல நின்னுதான் நானும் அழுதேன். நான் மட்டும் தனியான ஆதி ஒரு பக்கமும் மதுரை மொத்தமும் எனக்கு எதிராகவும் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ முடிவு பண்ண சிவனை கொல்லணும்னு. வேற எவனையாவது கொல்ல விட்டுருவேனா? உசுரை காப்பாத்திட்டேன்னு நினைச்சு என்ன அவ ஏத்துக்கிட்டான். சிவன் ஒண்ணு கத்துக்கிட்டேன். எவனை கொன்னாலும் உசுறு தவிர எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு கடைசியா தான் உசுறு எடுப்பான். சிவன் கத்துக்கிட்டது அவன்கிட்டயே காட்டணும்னு முடிவு பண்ண. ஆனா அதுக்கு பலம் வேணும். யானை பலம். 20 வருஷம் அதுக்காகவே அவனை நம்ப வச்சு அவன் மூலம் அவன் மினிஸ்டரான அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கான் உருவாக்குன்னு. உருவான பலம் வந்துச்சு. அப்புறம் ஆரம்பிச்சேன், அழிக்க ஆரம்பிச்சேன். கழுத்தறுத்து இல்ல, கருவறுத்து. ஒரு சாதாரண ரவுடி குணாவை இறக்கி சிவ மரியாதையை காலி பண்ணணும்னு நினைச்சேன். தூத்துக்குடி ரோட்ல போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்புனேன். அசைக்கவே முடியாதுன்னு நினைக்கிற சிவனை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தணும்னு ஒரு நேர்மையான கமிஷனரை போட்டேன். ஆனா அங்கவும் அப்போ ஒன்று போலீஸாக நான் பாரு. அது நான் போடாத பிளான். கேஸ் சிலிண்டர் மேட்டரை நான் தான் கொளுத்தி போட்டேன். மதுரையில் மிகப்பெரிய பாவத்தை பண்ண வச்சேன். மதுரையை சிவனுக்கு எதிராக திரும்பும்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்க்காதது நீ சிவனுக்கு எதிராக திரும்பினது. சிவனை அழிக்கணும் தான் பார்மா கம்பெனி விசிட்டில் இறக்கிவிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் தடுத்தேன். சிவன் முன்னாடி ஒரு நந்தி மாதிரி. அதான் உன்னை போட்டுடலான்னு முடிவு பண்ண. ஏய் ஏண்டா உனக்கு சாவே வராதா? விட மாட்டேன். சும்மா இல்ல, 20 வருஷம் தமம் பக வெறி நெருப்புல நீந்தி வந்திருக்கேன். பாடி ஸ்ட்ராங்கு தான், ஆனா மாடி வீக். எங்க அப்பனை நீ தொடக்கூட முடியாது. ஏன்னா என் அப்பா உசுறு இருக்கிறது இங்க. அப்பவும் உசுறு இருக்காது. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்.
சிவன் அவன் சக்தியை அழிப்பான். அப்பன்னு சொல்லுவிய, உன் அப்பனை உன்னை போடுவான். சிவன் உன்னையோ வளர்த்தான், என்னையோ வளர்த்தான். நீ அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற, நான் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சிவன் அவனை நம்புறான்னு பாப்போமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உன் அப்பன் உன்னை போடுவான். போட வெப்ப. எங்க அப்பா என்ன நீ மறைஞ்சிருந்து பண்ணப்போ உன்னால ஒன்றும் பிடுங்க முடியல. இப்போ நீ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒன்று விட்டு வைப்பேன். சவால் இந்த சக்திக்கிட்டே சவால். நீ விளையாட்டில் ஜெயிக்கிறவனை பார்த்துருப்ப, விளையாட விட்டு ஜெயிக்கிறவனை பார்த்துருக்க. வாலியோட மோதனா பாதி பலம் தான் போகும், இந்த சக்தியோட மோதனை மொத்த பலமும் போயிடும். விளையாடு. நீ சொன்ன அதே ஒரு நாள் தான் உனக்கும். அடிச்சாச்சு, சாவு மணி. ஐயா, இதுக்கு மேல சக்தியை விட்டு வைக்க கூடாது. சொல்லுங்கய்யா, உங்களுக்காக உசிரியா கொடுப்பேன். நீ என்ன பண்ண வைப்பான்? சின்ன பையனாச்சே. இந்த சிவா யாருன்னு மதுரை பார்க்கணும். What's going on, சக்தி? கலவரம் பண்ணது காரணமாச்சு சக்தி தம்பி அரெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் பார்த்துக்கு. டேய், சீக்கிரம் போடா. பசிக்குதுமா, சீக்கிரமா வாமா. கிளம்பு. எங்க? வா சக்தி. கிளம்பு. போலீஸ் இல்ல, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா? ஐயோ சக்தி. ஆமாண்டா, அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். சக்தி தம்பிடா, பசின்னு இப்பதான் சாப்பிட உட்காந்து. என் மனசுல இன்னும் புள்ளைன்ற நினப்ப கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால தான் நீ உசிரோடு இருக்க. இந்த வாசப்படியை தாண்டின அதுவும் போயிடும். நல்லா யோசிச்சுக்க. விக்னேஷ், நான் சொல்றது கேளு. அந்த ஆதி கேஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெருசா சொல்ல வேண்டாம். என்ன சக்தி இப்படிலாம் பண்ற? தம்பி அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வர அளவுக்கு அப்படி என்ன கோவம்? அவன் உயிரோட இருக்கணும்ல. என்ன சொல்ற? உன்னதானே அரெஸ்ட் பண்ண சொன்னேன். அவன் எப்படி? அதான் சார் தெரியல. வாரண்ட் என்கிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட வாரண்ட் இருக்கு, அவன்கிட்ட நிறைய இருக்கு. பரவாயில்ல விடு. நான் தூக்கி நானே போட்டா கூட சந்தேகம் வரும். ஆனா அவன் தூக்கி நான் போட்டா அதான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அதை சொல்லு, புரிய வைக்க வேண்டும். நம்ப மாட்டேன்னு சொல்றவனே என்ன பண்ண சொல்ற? அவன் அன்பா தொட்டாலும் கோவமா தொட்டாலும் அவன் நல்லதுக்கு தான். பசி தாங்க மாட்டான், சாப்பிடதான் வாங்கி கொடு. பார்த்துக்க, என் தம்பி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. என் பையன் வீட்டுக்கு வந்து சேரணும். நான் பாத்துக்கிறேன். உன் தம்பியை காப்பாத்திட்டா நான் சும்மா இருந்துருவேன் நினைச்சியா? வில்லன்னா சொன்னது மட்டும் தான் செய்யணுமா என்ன? நாங்க சொல்லாததையும் செய்வோம்ல. அடுத்தது ஒண்ணு செய்ய போறேன். என்னன்னு கண்டுபிடி பாப்போம். கண்டுபிடி. அவன் தம்பியை நாம மட்டும் தேடின பத்தாது, அவங்க அப்பனும் சேர்ந்து தேட.
டேய் என்ன பண்றீங்க? சக்தி சர்க்கிட்டியவா? ஐயோ அப்பா. அண்ணா வீரபாண்டி அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணே? வீரபாண்டி யாரு? சக்தி என் மேல கை வச்சு கூட பரவாயில்லையா? சிவம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேல கை வச்சு அது உங்க மேல கை வச்ச மாதிரி தெரிஞ்சும் கை வச்சுட்டான். அதான் என்னால தாங்க முடியல. சிவன் சிவன் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா இடத்துலையும் சக்தி சக்தின்னு சொல்ல வச்சுட்டான். சிவன்ற பேரே இல்லாம ஆகிட்டாயா? டேய் தூக்குடா அவனை. என்னடா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில வர? ஓ நீ போலீஸ்ல சாரிப்பா சாரி சாரி சாரி. நீ தான் பண்ணேன்னு உங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கா. போற்ற போறோம். கிளம்பு கிளம்பு. ஆடுன்னு சொன்னல, ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆடு புலி ஆட்டம். எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். தம்பியை எங்க வச்சிருக்கான்னு தெரியல. ஹலோ சக்தி, விக்னேஷ் என்ன அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டேன். என்ன எப்படா? எவ்வளவோ சொன்னேன் கேட்கல. போறப்ப என் செல்போன் எடுத்துட்டு போயிட்டான். நீ அவன்கிட்ட பேசு. ஹலோ நான் தான் விக்னேஷ் பேசுறேன். சக்தி கிட்ட தப்பிச்சு ஓடுன்ட்டேன். அண்ணே நான் வீட்டுக்கு போக தெரிஞ்சு கண்டிப்பா சக்தி எங்க தான் வருவா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னே. நல்ல வேலை பண்ண. இப்போ எங்க இருக்க? நான் அழகர் கோயில் பக்கத்துல இருக்கேனே. அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்கண்ணே. என்ன சக்தி, உன் தம்பி எம்ஜிஆர் கிட்ட தப்பிச்சு நம்பியார் கிட்ட அடுக்கல கேட்டு வந்துட்டு இருக்கான். நான் அவனை காப்பாத்தணுமா? அவன் என்ன தேடி வரல, சாவ தேடி வந்துட்டு இருக்கான். சரி சரி சீக்கிரம் வா, முடிச்சா காப்பாத்திப்பா. ஏய் ஏய் கூடாதுன்னு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்ற? என்னைய வெறுக்கிற? யார் வெறுத்தா? வீட்டுல எல்லாருக்குமே என்ன பிடிக்கும், எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து
உன் கையை பிடிச்சி தானே நடந்தேன். என்னை விட்டு போன உன்னை நம்பலன்ன உடனே என்னையே போட்டானுங்க பாத்தியா? ஒரு தடவை என் கையை விட்டுறாதுன்னு. எங்க போற? ஹாஸ்பிட்டல். முதல்ல வீட்டுக்கு போ. ஹலோ அப்பா, டேய் எங்கடா இருக்க? சக்தி சொல்றா. சக்தி அப்பா, சக்திப்பா. விக்னேஷ், ஐயா, நம்ம தம்பியை சுட்டு கொண்டுட்டாங்க. சக்தி, இப்ப சொல்லு, நான் சொன்னது நடக்குமா? சிவன் சக்தி அழிப்பானா? அழிப்பானா? போடுங்கயா, உங்க பையனை போட்டது இவன் தான். என் கண்ணால நான் பார்த்தேன். தம்பின்னு கூட பார்க்காம சுட்டு கொன்னுட்டான். போட்டுங்கயா, துரோகி. சக்தி, போடுறா இவனை.
பையன் இவனை போட்டான்னு சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருப்பேன். இவன் என் பையனை போட்டான், அதுவும் உன் கண்ணால பார்த்தேன்னு சொன்ன பாரு, அங்கதான்டா நீ மாட்ட. பிறந்த அன்னைக்கே போக வேண்டிய உசுர பிடிச்சு தத்துறான்டா இவன். தீ குச்சை தலைகீழ பிடிச்சாலும் தீ மேல பார்த்து தாயிரி. இவன் ஏ சக்தி. அப்புறம் எதுக்கு இவனை அடிச்சேன்னு பாத்தியா? இந்த சிவன் தோத்துட்டான்டா. இவங்கிட்ட தோக்க கூடாதுங்கிற ஈகோல என் புள்ளையவே எழுந்துட்டேன். என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் சாவா மீதி இருக்கிறவன நான் போடலான் இருந்தா, அப்போ 2 பேரையும் நான் தான் போடணுமா? சக்தி முடிச்சு விடுறா. என் அப்பங்கையால் என்ன போடுவேன்னு சொன்னப்போ உன்னை போட்டிருப்பேன். இந்த ஒரு வார்த்தைக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் கத்தியை போட்டது தப்பு பண்றதுக்கு, இப்ப போட்டது தப்ப நிறுத்துறதுக்கு. என் சக்திக்காக. சார், என்ன ஐயாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார். இது போயா? சக்தி, நான் தான் வர சொன்னேன். எதுக்குப்பா? செஞ்ச தப்புக்கு அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டா நீ நினைச்ச மாதிரி உன் அப்ப முழுசா நல்லவன் ஆயிட்டும் இல்லை? டேய், நீ இல்லை, என் பையன் தான் என்னை அரெஸ்ட் பண்ணணும்.
அடுத்தவங்கிட்ட தான் தோக்கக்கூடாது. பிள்ளைகிட்ட தோக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். போ போ போய் யூனிஃபார்மை போட்டுட்டு வா போ. அப்பந்தான் பிள்ளைக்கு வழிகாட்டணும். இங்கே புள்ள அப்பனுக்கு வழிகாட்டுறான். ம் ம்